இன்னைக்கு 5ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்மில் இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத. எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படின்னா ஸ்பேஸ்னால் விண்வெளி. எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் விண்வெளி ஆய்வு, விண்வெளியில் இருக்கக்கூடியது, அதாவது நம்ம காற்று மண்டலத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய விண்வெளியை பற்றி படிக்கக்கூடியது எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். வாங்க பார்ப்போம். ஹாய், ஐ ஆம் நிலா. ஐ ஆம் இன் ஸ்பேஸ். வில் யூ ஜாயின் மீ? இங்கே ஒரு நிலாங்கிற பொண்ணு சொல்லுது, நான் நிலா. ஐ ஆம் இன் ஸ்பேஸ். நான் எங்கே இருக்கேன்? ஸ்பேஸில் இருக்கேன். வில் யூ ஜாயின் மீ? நீங்களே என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் ஒன், மை லிட்டில் பிக்ஷனரி. அது என்னென்னா நம்ம டிக்ஷனரி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே என்ன பிக்ஷனரி? டிக்ஷனரினா அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வேர்டு இருக்கும், அதில் தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லேயோ மீனிங் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பிக்ஷனரி அப்படின்னா பிக்சரோட நேம் கொடுத்து ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டோட ரிலேட்டடான பிக்சரை கொடுத்தா அதுக்குண்டான மீனிங்கை நமக்கு கொடுக்கறது தான் பிக்ஷனரி. அதாவது பிக்சரோட மீனிங் படிக்கிறது பிக்ஷனரி. ஒன்லி வேர்டு மட்டும் மீனிங் பார்க்காது டிக்ஷனரி. வாங்க நம்ம பார்ப்போம். மை லிட்டில் பிக்ஷனரி. இங்கே ஒரு 5 வேர்டுக்கு பிக்சரோட கொடுத்து நமக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மில்கிவே. மில்கிவேங்கன்னா பால்வழி மண்டலம். த கேலக்ஸி தட் கண்டைன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். இது மில்கிவே அப்படின்னா நம்முடைய சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மில்கிவே. அப்போ நாம் இருக்கக்கூடியது மில்கிவே பால்வழி திரள் மண்டலத்தில் தான் இருக்கும். ஏர்த்னா நமக்கு தெரியும், நம்ம வாழக்கூடிய கோள். த பிளானட் ஆன் விச் வி லிவ். பாருங்கள், நமக்கு பிக்சர் பூமி கொடுத்துருக்காங்க, ஏர்த்து கொடுத்துட்டாங்க, அதனுடைய நேமு, அதனுடைய மீனிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேஸ் ஷட்டில். ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னா என்னென்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஸ்பேஸ் ஷட்டில். இதோட மீனிங் எ வெஹிக்கிள் யூஸ்டு டு ட்ராவல் இன் ஸ்பேஸ். அதாவது நம்ம ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாகனம் தான் ஸ்பேஸ் ஷட்டில். நெக்ஸ்ட் ஒன், சோலார் சிஸ்டம். இது சோலார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சோலார் சிஸ்டம்னா என்ன? த சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இட். சூரியனும் அதை சுற்றி வரக்கூடிய கோள்களும் சோலார் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், யூனிவர்ஸ் நமக்கு தெரியும் பேரண்டம். அது நம்முடைய சோலார் குடும்பம், நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். த ஹோல் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் எவ்ரிதிங் இன் இட் இன்க்ளூடிங் த பிளானட்ஸ், த ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க இப்போ நம்ம லெசனுக்கு போவோம். லெட் அஸ் லேர்ன். எர்த் த டிசோலேட்டட் ஹோம். எர்த்னா பூமி, த டிசோலேட்டட் ஹோம்னா ஒரு பாழடைந்த வீடு. இப்போ எர்த் என்ன ஆயிடுச்சு? ஒரு பாழடைந்து வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிப்போச்சு. அதை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். என்னடா எர்த் த டிசோலேட்டட் ஹோம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னத்தை இதில் பார்க்க போகிறோம்? வாங்க பார்ப்போம். பாருங்கள், பிக்சர் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பேஸ் ஷட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னடா இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க? இட் வாஸ் த இயர் 2068. அது எப்போ? ஒரு 2068. அப்போ அந்த வருஷம் நடந்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இட் வாஸ் த இயர் 2068. ஹியூமன்ஸ் ஹேட் டெஸ்ட்ராய்ட் த எர்த்து. இப்போ 2068 என்ன பண்ணாங்க? ஹியூமன்ஸ் மனிதர்கள் ஹேட் டெஸ்ட்ராய்டு த எர்த்தை என்ன செஞ்சாங்க? மனிதர்களால் அழிக்கப்பட்டு விட்டது. அண்ட் ஸ்டார்டட் காலனைசிங் த ரெட் பிளானட் மார்ஸ். எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? பூமி அழிஞ்சு போச்சு, மனிதர்களால் அழியப்பட்டு விட்டது 2068. 68 மக்கள் எங்கே வாழ ஆரம்பித்தாங்க? ஸ்டார்டட் காலனைசிங், மக்கள் வாழக்கூடிய இடம் எங்கே? த ரெட் பிளானட் மார்ஸ். சிவப்போ நிறமுடைய மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். சரி, பூமியாக அழிஞ்சிச்சு. பூமியில் இருக்க அவ்வளோ பேர் அங்கே போயிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கவங்க எங்கே இருக்காங்க? இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு 3 காலனிஸ். இந்தியாங்கிற நாட்டில் வாழ்கிறவங்க எத்தனை இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க? 3 காலனி. காலனினா மக்கள் வாழக்கூடிய 3 இடங்களில் வாழ்ந்தாங்க. அறிவுமதிஸ் ஃபேமிலி லிவ்டு இன் ஒன் சச் காலனி. அதில் ஒரு காலனியில் தான் அறிவுமதியோட குடும்பம் வாழ்ந்தாங்க. ஆன் ஹர் பர்த்டே ஹர் கிராண்ட்ஃபாதர் ட்ராவல்டு மோர் தேன் 1500 கிலோமீட்டர் டு மீட் ஹர். அவளுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க கிராண்ட்ஃபாதர் தாத்தா என்ன பண்ணார்? எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தார்? 1500 கிலோமீட்டருக்கு மேலே இருந்த இடத்த
ட்ராவல் பண்ணி அவளை பார்க்கறதுக்காக வராரு. when he reached அவரை வந்து அடைஞ்சிட்டாரு. அப்போ என்ன பண்ண அறிவுமதி? he saw her sleeping in her capsule. அப்போ தாத்தா வந்தார். அப்போ அப்பன்னு பார்த்து அறிவுமதி என்ன பண்ணா? தூங்கிக்கிட்டு இருந்தா. எப்படி தூங்கின? கேப்சூல். அப்போ அவங்க எங்கே இருக்காங்க? மார்ஸில். பூமியில் இருக்க மாதிரி வாழ முடியாது. மார்ஸில் ஒரு கேப்சூல் உரை போட்டு அந்த உரையில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ கேப்சூல் அந்த உரை இல்லாமல் அங்கே இருக்க முடியாது. he said அவர் சொல்கிறாரு, வேக்கப் அறிவு. எந்திர அறிவு. அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்டு. அறிவுமதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிராண்ட்பா when did you come? கிராண்ட்பா எப்போ வந்தீங்க? I was thinking that you won't be coming for my birthday. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் என்னுடைய பர்த்டேக்கு வருவீங்கன்னு. he shied. Don't you know about the dust storm of Mars? மார்ஸில் எப்படி இருக்கும்? ஒரு புயல் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் எ மந்த்து. அப்பப்போ அங்கே என்ன இருக்கும்? போன மாதம் வரைக்குமே அங்கே நமக்கு நல்ல புயல்லாம் இருந்தது. பட் திஸ் டைம் ஆனால் இப்பொழுது இட் டிட் நாட். இப்போ என்னது? அந்த புயல் இல்லை. ஸோ அதனால் ஐ ஆம் ஆன் டைம். அதனால் கரெக்டான டைமுக்கு நான் இங்கே வந்துட்டேன் உன்னை பார்க்க. இட் ஸ்டில் took me 3 souls to reach here. இங்கே வரத்துக்கு எத்தனை சோல் ஆச்சு? 3 சோல் ஆச்சு. now come on, let's not waste time. now come on, வா. நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம எங்கே போகலாம்? we will go to harvest the vegetation hub for vegetables. நம்ம வா போகலாம். எங்கே போகலாம்? அங்கே காய்கறி தோட்டத்துக்கு போகலாம். இது எல்லாமே எப்போ நடந்துகிட்ருக்கு? 2068 அப்போ பூமியானது அழிஞ்சிருக்கும். நாமளே எங்கே வாழ்ந்துட்டுருப்போம்? மார்ஸில் வாழ்ந்துட்டுருப்போம். அப்போ அங்கே வாழும் பொழுது அங்கே எப்படி மக்கள் வாழ்வாங்க, அவங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன். நாம் அந்த இமேஜினேஷனில் போய் தான் அங்கேருந்து நாம் 2068 இந்த மாதிரிலாம் இருந்தால் மார்ஸில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். வாழும் பொழுது நாம் எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நம்ம இமேஜின் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்மளுடைய பர்த்டே நம்மளுடைய தாத்தா வந்து பார்க்குறாரு. நாம் அங்கே போகிறோம். இந்த ஹேப் இங்கே பாருங்கள், கேப்சூல் போட்டால் உறங்கிட்டு இருக்கா. இந்த ஹேப்னா அந்த தோட்டம், காய்கறி தோட்டம். ஹீ செட் தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி எனிமோர். தாத்தா என்ன சொல்கிறாரு? அந்த காய்கறி தோட்டத்தில் கேரட் இருக்குது, சாப்பிட்டு இது நாட் டேஸ்டி அப்படின்னு சொல்கிறாரு. லைக் த ஒன்ஸ் ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட். இது நான் சின்ன வயசு சாப்பிட்ட மாதிரி இல்லை. சி ஆஸ்க்டு. அவள் கேட்குறா, வை டூ யூ சே ஸோ கிராண்ட்பா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? கிராண்ட் ஃபாதர் எக்ஸ்பிளைன் டு அறிவு. த வெஜிடபிள்ஸ் வி க்ரோ ஹியர் டு நாட் டேஸ்ட் லைக் த ஒன்ஸ் ஆன் த எர்த். பூமியில் இருக்க மாதிரி இங்கே டேஸ்ட்டாக இல்லை. I really wish you had tasted the carrots from the earth. அறிவு asked eagerly. என்ன சொல்கிறா அப்படி? அப்போ அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததா? ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. இடத்துலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? How did they grow the crops and vegetables on earth? எப்படி அங்கெல்லாம் விளையும்? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கேட்குறா. அப்படி next one, hearing this, grandfather was reminded of life on earth. மறுபடி எங்கே போயிட்டாரு தாத்தா? தன்னுடைய ஏர்த்தில் வாழ்ந்த போது என்ன நடந்துச்சோ அதை மறுபடியும் நினைவு கூறுறாரு. he said, அவர் சொல்கிறது, earth had fertile soil. அங்கே என்ன இருக்கும்? வளமான மண் இருக்கும். so the fruits and vegetables grown. அங்கே அந்த மண்ணில் தான், வளமிக்க மண்ணில் காய்கறியும் பழங்களும் விளையும். வேர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்த்தி, சத்துமிக்கதாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சி ஆஸ்கர். அவ கேட்குறா, பட் ஐ லேர்ன் தட் ஹியூமன்ஸ் யூஸ்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர். அறிவுமதி சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேனே அங்கே கெமிக்கல் செயற்கை உரங்கள்லாம் நிறைய வந்து போடுவாங்களாமே. அண்டு பொல்யூட்டட் த சாயில். மண்ணெல்லாம் மாசுபடுத்துவாங்களே, நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கேட்குறா. ஹியர் வி கெட் அன்பொல்யூட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஆனால் இங்கே நமக்கு பொல்யூட்டட் இல்லாத வாட்டரும் லேண்டு ஃபுட்டெல்லாம் இருக்குது. இஸ் தட் கரெக்ட்?
அறிவுமதி சொல்கிறா அப்படி, தாத்தா நான் சொல்கிறது கரெக்டு தானே, அங்கெல்லாம் ரொம்ப பொல்யூஷனாக இருக்கும், இங்கே நமக்கு பொல்யூஷனே கிடையாது. கிராண்ட்ஃபாதர் லாஃப்டு, தாத்தா சிரிச்சார். தீஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் ஆர் நாட் த சேம் ஆஸ் இன் த எர்த். இங்கே விளையக்கூடிய ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே, தண்ணி எல்லாமே நம்ம ஏர்த்தில் இருக்க மாதிரி இருக்காது. தே ஆர் நாட் ரியல், இதெல்லாம் ரியல் கிடையாது. அறிவு எக்ஸ்கிளைம்டு, ஈவன் த வாட்டர் இஸ் ஷெட். Of course, in Mars we get water from burning fuels. தாத்தா என்ன சொல்கிறாரு, இங்கெல்லாம் ஃபியூல்ஸ் எரிபொருளை எரிச்சு தான் நம்ம வாட்டரை எடுக்கிறோம். ஆனால் on the earth we used to get water from rain. எங்கேருந்து நமக்கு வாட்டர் கிடைக்குது, பூமியில் ரெயின்லேருந்து கிடைக்குது. இட் வாஸ் நேச்சுரல், அது இயற்கையானது. நேச்சுரல்னால் இயற்கை. அண்ட் இட் வாஸ் ஃப்ரீ, நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கும். she said. Grandpa, enough of your stories about the earth. போதும் தாத்தா, நீங்கள் உங்கள் பூமியோட ஸ்டோரியை பற்றி சொன்னது. ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி, பட் ஹியர் சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அங்கே வாழ்கிற மாதிரி இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஹி ரிப்ளைட், எஸ் மை டியர், அடாப்டிங் டு மார்ஸ் இஸ் டிஃபிகல்ட். ஆனால் இங்கே வாழ்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு பழகிக்கணும். டுடே வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் திங்ஸ் விச் வி காட் ஈஸிலி. ஆனால் இப்போ நம்ம இங்கே வாழ்ந்து பழகிக்கிட்டோம். ஹீ கண்டினியூடு, தாத்தா கன்டினியூ பண்ணுறாரு. இந்த ஏர்த், பூமியில் யூ டிட் நாட் நீட் எ ஸ்பேஸ் ஷூட் ஆர் ஆன் ஆக்சிஜன் சிலிண்டர். ஸ்பேஸ் ஷூட்டும் தேவை கிடையாது, ஆக்சிஜன் சிலிண்டரும் தேவையில்லை. ஆல்சோ தி இயர்ஸ் ஆர் லாங்கர் ஹியர். ஆனால் இங்கே ரொம்ப லாங்காக இருக்குது ஒரு வருஷங்கிறது. அறிவு செட், எஸ் கிராண்ட்பா, இன். ஆமாம் தாத்தா, இங்கே ஒரு வருஷங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கான். இன் மார்ஸ் 60-68 சோல்ஸ், அதாவது 668 சோல்ஸ் தான் என்னது 1 இயர். 687 எர்த் டேஸ். அப்போ 687 எர்த் டேஸ் தான் இங்கே 1 இயர். இது நமக்கு ஏர்த்தில் 2 இயர்ஸ் வந்துடும். மேக் ஏ இயர், 1 இயர்ங்கிறது 68 சோல்ஸு. ஹி ஸ்மைல்டு, அவர் சிரிக்கிறார். ஹாஹா, எஸ் யூ வுட் பி 18 years old ஆன் த earth now. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுவ, ஏர்த்தில் 18 வயசு இருக்கும். ஆனால் அப்போ இங்கே மார்ச்சில் எவ்வளோ, இப்போ 9 வயசு ஆகுது. கிராண்ட்பா தாட் டு ஹிம்செல்ஃப், தனக்கு தானே சொல்கிறேன்னு நினச்சிக்கிற. வி டெஸ்ட்ராய்ட் அவர் ஹோம், நாமளே நம்மளுடைய ஹோமை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அந்த ஹோம் தட் நேச்சர் அட் ஆஃபர்ட் அஸ், அது நேச்சருக்கு நமக்கு கொடுத்த ஒரு ஆஃபரை நாம் அதை என்ன பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம். நவ் வி ஆர் ட்ரையிங் டு மேக் திஸ் அவர் ஹோம். நாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அறிவு லுக்ட் அட் ஹிம் அண்ட் செட், டோன்ட் வரி கிராண்ட்பா, த சயின்டிஸ்ட் ஆர் ட்ரையிங் டு டெராஃபார்ம் த மார்ஸ். கவலைப்படாதீங்க, நமக்கு மார்ஸை நமக்கு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து டெராஃபார்மாக நம்ம வாழ்கிறதுக்கு அந்த மாதிரி இடமா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹீ செட், ட்ரூ. ஆமாம் தாத்தா, ட்ரூ. பட் நத்திங் கேன் பி த earth. த earth இஸ் அவர் ஹோம். ஆனால் எடுத்த மாதிரி இருக்காது. த earth தான் நம்முடைய வீடு. லெட் us leave this for now. இப்போ நான் விடைபெற்றுக்கொள்கிறேன். டுடே யூ ஷுட் செலிப்ரேட். நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, நல்லா செலிப்ரேட் பண்ணு. அப்போ இது எதுக்காக நமக்கு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய வாட்டர், லேண்டு, ஏர் இதெல்லாம் நம்ம பொல்யூட் பண்ணிட்டோம்னா வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு வரும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொல்யூட் பண்ணாமல் சேவ் பண்ணி நாம் வாழணும். ஏர்த்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.